வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. வணக்கம். இது தமிழ் பெண்ணின் பிரதான செய்திகள். வாசிப்பவர் இருதிராச மதுரா. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களை நாம் புறக்கணிக்க போவதில்லை. அவர்கள் சுதந்திரமாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம். ஜனாதிபதி. பாதுகாப்பு அதிகாரியின் திடீரிட மாற்றம். ரணில் விக்ரமசிங்க தரப்பிடமிருந்து விசேட அறிக்கை. காணி சுவீகரிக்கும் வர்த்தமானியை மீளப் பெற வேண்டும். இல்லாவிட்டால் ஜனாதிபதி அனுரவை ஜாழ் மண்ணுக்குள் கால் வைக்க முடியாமல் செய்வோம். எம்.ஏ. சுமந்திரன். அனுர் அரசாங்கத்தின் அபிவிருத்திக்கான பங்களிப்புகள் குறித்து கேள்வி எழுப்பினார் சாகர காரியவசம். தமிழரசு கட்சியுடன் இணைய தயார். கஜேந்திரகுமார் எம்பி அதிரடி அறிவிப்பு. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குறுமுதல்வர் இறைவனடி சேர்ந்தார். வவுனியா காவல் நிலையத்தை இடமாற்றி வியாபார தொகுதி அமைக்கப்படும். அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள். கருணா தெரிவிப்பு. இனவாதங்களை தூண்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றனர். இம்ரான் எம்பி தெரிவிப்பு. சங்கினை ஆதரிப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் காணொளி உண்மைக்கு புறம்பானது. கந்தசாமி செல்வராசா. தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய நல்லிணக்கம் இல்லாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்து எம்மை தெரிவு செய்துள்ளார்கள். தமிழ் மக்கள் நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை. அவர்களின் அரசியல், மொழி மற்றும் பாரம்பரிய காணி உரிமை, சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளையும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். சட்டமா அதிபர் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சல் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு ஒரு தரப்பினருக்கு மாத்திரமல்ல அனைவரும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளேன். குற்றம் இழைத்ததால் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் அச்சமடைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடலில் நடைபெற்ற சர்வதேச மேதின கூட்டத்தில் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாட்டினதும் நாட்டு மக்களினதும் எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தியதாக தேசிய மக்கள் சக்தி செயற்படுகிறது. ஏனைய அரசியல் கட்சிகள் சூன்யமாக்கப்பட்டுள்ளன. அரசியல் அதிகாரம் குடும்ப அலகில் இருந்தும் பரம்பரை அலகில் இருந்தும் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று பல அரசியல் தரப்பினரது அழுகுரல் கேட்கிறது. நாட்டு மக்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற அரசியல் ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். மக்களின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள். கடந்த மார்ச் மாதம் அரசாங்கம் வீழ்ச்சி அடையும் என்றார்கள். தற்போது ஆகஸ்ட், செப்டம்பர் என்று குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். தோல்வி மற்றும் அச்சத்தின் வெளிப்பாடே இதுவாகும். ஆகவே அரசாங்கத்துக்கு பாரியதொரு சவால் ஏதும் கிடையாது. சூன்யமாக்கப்பட்டுள்ள தரப்பினர் மாத்திரமே ஒன்றிணைந்துள்ளார்கள். இந்த நாட்டை எம்மால் கட்டியெழுப்ப முடியும். மக்களும் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நாங்கள் நிச்சயம் பாதுகாப்போம். மக்களின் நம்பிக்கை என்ற பாரதூரமான பலம் எம்மிடம் உள்ளது. வங்குரோத்து நிலையடைந்த நாட்டையும் சகல வழிகளிலும் பலவீனமடைந்த அரச நிர்வாக கட்டமைப்பையுமே நாங்கள் பொறுப்பேற்கின்றோம். ஆட்சிக்கு வந்து குறுகிய காலத்துக்குள் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி அரசு நிர்வாக கட்டமைப்பை வினைத்திறனாக்கியுள்ளோம். நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய தான் 6 மாத காலத்தில் பொருளாதார மீட்சி குறித்து கேள்வி எழுப்புகின்றார்கள். பொருளாதார மீட்சிக்கான பொறுப்பை நாங்கள் மறக்கவில்லை. பிற தரப்புக்கு கையளிக்கப் போவதுமில்லை. நிலையான பொருளாதார மீட்சிக்காக அடித்தளமிட்டுள்ளோம். பொருளாதார முன்னேற்றத்துக்கான முதல் படியாக ஊழலற்ற அரசாங்கத்தை ஸ்தாபிக்க உள்ளோம். தேசிய நல்லிணக்கமில்லாமல் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய முடியாது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலிலும் மக்கள் எம்மை காட்டிலும் முன்னிலையில் உள்ளார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு முழுமையான ஆதரவளித்துள்ளார்கள். தமிழ் மக்கள் பாரம்பரியமான அரசியல் தரப்பினரை முழுமையாக புறக்கணித்துள்ளார்கள். ஆகவே தமிழ் மக்களை நாங்கள் புறக்கணிக்கப் போவதில்லை. அவர்களின் அரசியல், மொழி மற்றும் பாரம்பரிய காணி உரிமை, சுதந்திரமாக வாழும் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்துவோம். ஆகவே இதனை செய்யாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. தேசிய நல்லிணக்கம் பொருளாதார மீட்சிக்கான சிறந்த வழிகோலாகும். அரசு சேவை வினைத்திறனாக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையாளர்கள் நாட்டு மக்களுக்காக சுயாதீனமான முறையில் சேவையில் ஈடுபட வேண்டும். நாட்டு மக்கள் அனைவருக்கும் சட்டம் பொதுவாக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம், குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் லஞ்சல் மற்றும் ஊழல் விசாரணைகள் ஆணைக்குழு ஒரு தரப்பினருக்கு மாத்திரமல்ல அனைவருக்கும் பொதுவானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளேன். குற்றமிழைத்தால் தண்டனை கிடைக்கும் என்பதை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். சட்டத்தின் முன் அனைவரும் அச்சமடைய வேண்டும். சர்வதேச மட்டத்தில் நாட்டின் உரிமையை முன்னிலைப்படுத்தி நாங்கள் தத்துணிவுடன் செயற்படுகின்றோம். கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளுடனான அபிவிருத்தி திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்துள்ளோம். ஊழலற்ற அரசு நிர்வாகத்துக்கு நான் உறுதிப்பாடளிக்கின்றேன். சிறந்த திட்டமிடலுடன் மக்களுக்காக நலம்புரி சேவைகளை முன்னெடுத்துள்ளேன். பொருளாதார ஸ்திரத்தலுடன் தான் அனைத்து பணிகளையும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது. ஆகவே கடந்த காலங்களில் போன்று செயற்பட முடியாது. அரசு உத்தியோகத்தர்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டுள்ளார்கள். தொழிற்சங்கத்தினரும் நிலைமையை அறிவார்கள். ஆகவே பிரச்சினைகள் காணப்படுமாயின்
பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காணலாம். அனைவருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளோம். அரசியலும் சவாலும் எம்மிடமே உள்ளது. அனைத்து தரப்பினரும் சவால்கள் உள்ளன. மக்கள் காலிமுகத்திடலுக்கு வந்தவுடன் கிராமத்தை கைப்பற்றுவதாக குறிப்பிட்டார்கள். கிராமத்தை கைப்பற்றி விட்டார்களோ தெரியவில்லை. சிறந்த எதிர்காலத்துக்கான திட்டங்களை வகுத்துள்ளோம். அவற்றை அமல்படுத்தியுள்ளோம். எம்மீதான நம்பிக்கையை நான் பாதுகாப்பேன். எம்முடன் கைகோருங்கள். ஜனாதிபதி அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தியாக காணப்படுகின்ற நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தேசிய மக்கள் சக்தியை மையப்படுத்தியதாக இருத்தல் வேண்டும். சிறந்த வாய்ப்பு கிடைக்க பெற்றுள்ளது. இதனை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பை வெற்றி பெறச் செய்வோம். எதிர்கால தலைமுறையினருக்கு சிறந்த நாட்டை உருவாக்குவோம் என்றார். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ஒருவரிடம் தொலைபேசியில் பேச வேண்டுமெனில் அதற்கான அனுமதியை பெற வேண்டியது அவசியமாகும். அந்த அடிப்படையிலேயே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவினரால் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஊடாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை தொடர்பு கொள்ள முயற்சிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் இடமாற்றம் தொடர்பில் காவல்துறை தலைமையகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்வதற்கு முயற்சித்தமை தொடர்பிலேயே அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக சந்திரகாந்தனின் அலுவலகம் முன்னாள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அறிவித்துள்ளது. எவ்வாறு இருப்பினும் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இதுகுறித்த தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஒத்துழைப்பினை கோரியிருந்தனர். சந்திரகாந்தனின் பாதுகாப்பு பிரிவில் குற்றப்புலனாய்வின் ஜி.ஐ. மாதவ ஊடக தொடர்பினை ஏற்படுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் சந்திரகாந்தனுடனும் பேசுவதற்கு பொருத்தமான அதிகாரியிடம் ஒரு வாய்ப்பு பெற்றுத் தருமாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு காவல்துறையினருக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும் போது அது காவல்துறை பாதுகாப்பு தகவலின் ஊடாகவே முன்னெடுக்கப்படுவது வழக்கமாகும். கைது செய்யப்பட்ட ஒருவரிடம் பேச வேண்டிய தேவை ஏற்படும் போது தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதும் வழக்கமாகும். அதுவே முதலில் முன்னெடுக்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவினர் குறித்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரியுடன் பேசியதோடு அவர் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளரிடம் ஆலோசனை பெற வேண்டியது அவசியமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அந்த அதிகாரி மீண்டும் அழைப்பினை மேற்கொண்ட போது ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவுக்கு விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதால் தொலைபேசி அழைப்பிற்கு வாய்ப்பளிக்க முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு அதிகாரியை இடமாற்றம் செய்வதாயின் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரி அது தொடர்பில் முன்கூட்டியே தெரியப்படுத்துவது வழக்கமான நடைமுறையாகும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக காணிகளை சுவீகரிப்பதை அனுர அரசாங்கம் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக காணி சுவீகரிக்கும் வர்த்தமானி உடனடியாக மீளப்பெற வேண்டும். இல்லாவிட்டால் ஜனாதிபதி அனுரவை ஜாழ் மண்ணுக்குள் கால் வைக்க முடியாமல் செய்வோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். காலை முரசு பத்திரிகையிலே வடக்கில் 5940 ஏக்கர் நிலத்தை அரசு இரகசியமாக கபளீகரம் செய்வதாக செய்தி வெளிவந்திருக்கிறது. சத்தம் சந்தடியின்றி வர்த்தமானி வெளியிடப்பட்டதாக விவரங்களோடு செய்தி வந்திருக்கிறது. இதிலே அதாவது மார்ச் மாதம் 28ஆம் திகதி இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலே யாழ்ப்பாணத்திலே 3669 ஏக்கர் காணியும், முல்லைத்தீவு மாவட்டத்திலே 702 ஏக்கரும், கிளிநொச்சி மாவட்டத்திலே 515 ஏக்கரும், மொத்தமாக 5940 ஏக்கர் நிலங்கள் வடக்கு மாகாணத்திலே சுவீகரிப்பு செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பதவிக்கு வருகிறதும் அதற்கு முன்னரும் இந்த காணிகளை, அதாவது மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்களை நாங்கள் முழுமையாக விடுவிப்போம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இதுவரைக்கும் ஒரு அங்குல நிலம் கூட விடுவிக்கப்படவில்லை. இதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொண்டே வருகிறோம். 2 வீதிகள் மட்டும் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. முதல்ல 618 மீட்டர் ஒரு சிறு துண்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் திறந்து விடப்பட்டது. இப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகிற போது பெலாலி வீதி ஒரு பகுதி திறந்து விடப்பட்டிருக்கிறது கட்டுப்பாடுகளோடு. ஆனால் ஒரு அங்குல நிலமேனும் மக்களுக்காக விடுவிக்கப்படவில்லை. அப்படி இருக்க, சரி, விடுவிக்கப்படாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, மக்கள் பாவனைக்காக இருக்கிற நிலங்களை 6000 ஏக்கர் மட்டில் திரும்பவும் அரசு உடைமையாக்குவதற்கு சுவீகரிப்பு
தகவலை அரசாங்கம் வர்த்தமானியிலே வெளியிட்டிருப்பது மிக மிக மோசமான ஒரு விடயம். இந்த நாட்டில் வங்கிகளை ஜார் கொள்ளையடித்தது, ஜார் மக்களை படுகொலை செய்தது. அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் அவரை சூழ்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன அபிவிருத்தி செய்தார்கள்? அவ்வாறு ஏதேனும் செய்திருந்தால் எவராலும் குறிப்பிட முடியுமா என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கேள்வி எழுப்பினார். மே தினத்தை முன்னிட்டு நுகேகொட பகுதியில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு நாட்டை அபிவிருத்தி செய்தபோது அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் வெளிநாட்டு முதலீட்டுகளுக்கும் எதிராக மக்கள் விடுதலை முன்னணி தான் எதிர்ப்பு தெரிவித்து அனைத்தையும் தாமதப்படுத்தியது. இந்த நாட்டில் வங்கிகளை யார் கொள்ளையடித்தது? ஜார் மக்களை படுகொலை செய்தது? ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க மற்றும் அவரை சூழ்ந்துள்ளவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன அபிவிருத்தி செய்தார்கள்? அவ்வாறு ஏதேனும் செய்திருந்தால் எவராலும் குறிப்பிட முடியுமா? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்திய மற்றும் சீனாவுடன் ஒன்றிணைத்து அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்ட போது இந்திய ஆக்கிரமிப்பு, சீன காலனி என்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்த மக்கள் விடுதலை முன்னணி இன்று இந்தியா மற்றும் சீனாவுக்கு சென்று வெட்கமில்லாமல் ஒப்பந்தங்களை கைச்சாத்திடுகிறது. தேர்தல் வெற்றிக்காக மக்கள் விடுதலை முன்னணி மக்களிடம் குறிப்பிட்ட பொய் இன்று வெளிப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணி என்றால் பொய் மற்றும் வெறுப்பு என்பதை மக்களுக்கு நன்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியுடன் இணைந்து பயணிக்க தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். இந்த தமிழ் தேசிய தரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ப முடியாத என்ற ஒரு நிலைமை உருவானது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுக்க தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிக்கும் தாங்கள் வாக்களிக்க கூடாது, இல்லாட்டி அந்த வாக்குகளை மாறி போட வேண்டும் என்று முடிவெடுத்த இடத்திலே தான் அந்த வாக்குகள் சிதறி போனது. வாக்குகள் பிரிஞ்சதாலே வெறுமனே 24% வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி டக்ளஸ் தேவானந்தவுக்கும் அங்கஜன் ராமநாதனுக்கும் வளமையாக வாக்களிக்கிற மக்களுடைய வாக்குகள் ஒரு இடத்துல குவிஞ்சதாலே வளமையாக பிரிஞ்சிருக்கிற வாக்கு அரசு சார்பான வளமையாக பிரிஞ்சிருக்கிற 2ஆக பிரிஞ்சிருக்கிற 3ஆக பிரிஞ்சிருக்கிற வாக்கு ஒரு இடத்துல குவிஞ்சதாலே அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக காட்டக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி போர்டு சாசனமும் சென்றது. அவை தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு காரணமாக அல்லது ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளி காரணமாக அது அந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு சந்தர்ப்பமாக போனதே தவிர உண்மையிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டை கைவிட்டதாக நிரூபிப்பதற்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கின்ற ஒவ்வொரு முறையும் இந்த தூதர்களுக்கு சொன்னாலும் கூட அவர்கள் அதை ஏற்க விரும்புகிறார்கள் இல்லை. மாறாக அவர்கள் எம்மிடம் சொல்ற கருத்து என்றால், சரி நீங்கள் சொல்றதை போல தமிழ் மக்கள் உண்மையிலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டை நிராகரிக்கவில்லை, தமிழ் கட்சிகளுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிற நோக்கத்தோடு தான் மாறி வாக்களித்தார்கள் என்றால் இந்த 6 மாசத்துக்குள்ளே நம்முடைய மக்கள் விளங்கிக் கொண்டிருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படி வாக்களித்ததாலே சர்வதேச சமூகத்திலும் அது ஒரு மிக தவறான ஒரு படத்தை எடுத்து காட்டியிருக்கின்றது. அடுத்த தேர்தலையாவது அடுத்த கிடைக்கிற சந்தர்ப்பத்திலாவது தமிழ் மக்கள் இந்த தவறான படத்தை சரிப்படுத்துறதுக்கு அவர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்றதுதான் அவர்களுடைய பதில். அந்த அடுத்த சந்தர்ப்பம் தான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தலிலேயும் நம்முடைய மக்கள் மிக தெளிவாக மிகவும் பலமாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை ஆமோதிக்கிற வகையிலே தங்களுடைய வாக்குகளை செலுத்தாவிட்டால் அந்த சர்வதேச சமூகம் இப்போதைக்கு சந்தேகிக்கின்ற, அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கைவிட்டு விட்டார்கள் என்று சந்தேகிக்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்படுவதாகத்தான் அமையும். ஒருக்கா நீங்கள் மாறி போடலாம், மாறி போட்டதுக்கு நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே நியாயப்படுத்தலாம். ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் அதே செய்தியை கொடுக்கிற வகையிலே நம்முடைய மக்கள் வாக்களிக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் அதை ஒரு தவறு விளங்கிக் கொள்ளாமல் எதிர்பாராமல் அவர்கள் மாறி போட்டிருக்கிறார்கள், அது புலியான ஒரு படத்தை மட்டும்தான் கொடுத்திருக்கிறதே தவிர மக்கள் கொள்கை விடவில்லை கைவிடவில்லை என்று சொல்லி நாங்கள் நியாயப்படுத்த முடியாது. அதை எதிரும் நம்ப போறது.
நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குருமுதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்று தினமிரவு இறைவனடி சேர்ந்துள்ளார். கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி காலமானார். வவுனியா நகரசபைக்குட்பட்ட காணியில் அமைந்துள்ள காவல்துறை நிலையத்தை அகற்றி அந்த இடத்தில் நவீன வியாபார தொகுதி ஒன்று அமைக்கப்படும் என வவுனியா மாநகர சபையின் கோடாலி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு வேட்பாளர் கிரீதரன் தெரிவித்தார். இந்த நடைபெற உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிறைய கட்சிகள் போட்டியிடுகின்றது. அதில் ஏராளமான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள். ஆனால் அனைவரும் சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீதி புனரமைப்போம், வீதி ரோட்டுகளை செய்வோம், வடிகான்களை துப்புரவு செய்வோம், கழிவு அகற்றுவோம், இப்படி வீதி விளக்கு போட்டுவோம், இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மைதானங்கள் புனரமைப்பு இப்படி வளமையானதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் ஒவ்வொரு அந்தந்த சபையின் கடமைகள். இதை உறுப்பினர்கள் போனாலும் சரி, இப்போ தலைவர்கள் வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, இது நடைபெறும். இது கட்டாயம் நடந்தே ஆக வேண்டிய விஷயங்கள். அப்போ அதுகளை போய் நாங்கள் ஒரு சபையின் செய்து அந்த சபையில் போய் இவர்கள் போய்த்தான் அதை செய்யணுன்ற கட்டாயம் இல்லை. இதை விட மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. மக்களுக்கு தேவைகள் எவ்வளோ இருக்கின்றது. அப்போ அந்த தேவைகளை நாங்கள் அவர்களிடம் சென்று விசாரித்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் தான் ஈடுபட வேண்டும். வளமையான விடயங்களை செய்வதற்கு யாரும் புதிதாக போக தேவையில்லை. அத்துடன் நாங்கள் இந்த சபைக்கு செல்வதாக இருந்தால், சென்றவங்களாக இருந்தால், எங்களிடம் இந்த ஆட்சியை நீங்கள் ஒப்படைப்பீர்களானால் இந்த குறிப்பிட்ட இந்த விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விடயங்களை மிகவும் சிறப்பாக செய்கிறதோடு, மேலும் இந்த மக்களின் பிரச்சனைகள், அன்றாட பிரச்சனைகள், அவர்கள் மாநகர சபையில் தீர்க்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள் அப்படி கணக்கே இருக்கின்றது. அவற்றை இலகுவாக்க செய்து மக்கள் மிக மகிழ்ச்சியாக நகரசபையின் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக செய்வோம். அதோடு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கான ப்ரொபோசல்களும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 15 ப்ரொபோசல்கிட்ட நாங்கள் தயாரித்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் வேலை முடியாமலும் இருக்கின்றது. அதற்குரிய நிதிகளை பிற இடங்களிலிருந்து எடுத்து அதை அபிவிருத்தி செய்வதற்கு இருக்கிறோம். அந்த வகையில் செய்யும்போது நமது வவுனியா நகரப்பகுதி மிகவும் வர்த்தக மையமாக மாறிக்கொண்டு வந்துள்ளது. மிகவும் நெருக்கடியான நெரிசலான பகுதி. அந்த இடத்தில் நகரசபைக்குரிய காணி இருக்கின்றது. அந்த காணியில் வவுனியா போலீஸ் நிலையம் அமைந்திருக்கிறது. 60 மேற்பட்ட காணி நகரசபையின் காணி, அது போலீஸ் நிலையம் அமைந்திருக்கின்றது. அப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் வந்தால் அந்த போலீஸ் நிலையத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடனும் அல்லது போலீஸ் தலைமையகத்துடன் கதைத்து அந்த போலீஸ் நிலையத்தை அதுக்குரிய இடத்தொன்றுக்கு மாற்றி அந்த இடத்தில் அந்த இடம் உங்களுக்கு தெரியும் நன்றாக 4 பக்கமும் வீதிகளால் சூழப்பட்ட போலீஸ் நிலையம், அடுத்த நகரசபை விடுதி. அந்த சதுர பகுதியை பார்த்தா 4 பக்கமும் வீதிகளால் சூழப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த இடத்தில் நல்ல பெரிய வாகன திரைப்படம், அதனுடன் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது கட்டிட தொகுதி ஒன்று அமைக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அப்படித்தான் நமது திட்டம் இருக்கின்றது. எனவே நீங்கள் நம்பி எங்கள் சுயேட்சை குழு இலக்கம் 1 கோடாலி சின்னத்துக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் நாங்கள் இதை விட நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது, செய்து முடிப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்துள்ளார்கள் என விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தெரியும், தற்போது இந்த நிகழ்விலே எங்களுடைய பிள்ளையான் அவர்களும் கலந்து கொண்டிருந்தால் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும். இன்று இந்த அரசியல் பழிவாங்கல் பெரியாக இன்று அவரை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அடுத்த நாளே எடுப்போம் என்று கூறினார் ஜனாதிபதி. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே எடுக்கல. அந்த சட்டத்தில் இவரை கைது செய்து வச்சிருக்கிறார். அப்ப இதுல கோரிக்கையான விடயம் என்னடா, தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் கை ஊட்டி சிரிக்கிறான். அப்ப அவர்கள் தான் முதல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை எடுக்கணும். அதுல புள்ளான கைது அதை பெரிய மகிழ்வா கொண்டாடுறாங்க. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை கைது வச்சாங்க. அப்ப இவங்களோட இந்த போலி நாடகங்களை நீங்க உண்மையில விளங்கிக்கணும். அது கட்சி இருந்தாலும் இல்ல. இப்ப யாழ்ப்பாண மக்கள் புளிப்பா இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழரசு கட்சி என்றது போய் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அங்க உண்மையிலே நான் பாராட்டுவேன். நாங்க டாக்டர் அரிக்கனார் அந்த ஒரு தனி மனிதனான இன்றைக்கு தமிழனுக்காக குரல் கொடுத்துவாங்க. அதுக்கு பாராளுமன்றத்தில் தான். அப்ப அங்க தமிழரசு கட்சியை ஒருவரும் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த எங்க தமிழ் மக்களோட பாதுகாப்பு கருதி தான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி. ஏன்னா மூணு மக்களும் வாழ்ற இடம், இதுல எங்க நிலங்கள் படுவது, அத்துமுடிய குடியேற்றங்கள். அப்ப இந்த ஆக்கிரமிப்பு தான் தடுக்கணும் பண்றதுக்காக தான் கிழக்கு மாநில மக்களை ஒன்றிணைத்து, கிழக்கு மாநிலத்துக்கு தலைவர்களை ஒன்றிணைத்து இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி. அப்ப அதுல தாய் கட்சியான உங்களுக்கு தெரியும், இந்த கிழக்கு மாநிலத்துக்காக முதல் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள். ஒற்றையொரு கட்சியா கட்சியை உண்மையிலே இந்த அளவுக்கு வளர்த்து
இதை இந்த அளவு கொண்டு வந்ததுக்கு உண்மையிலே நான் பிள்ளையான பாராட்டுவேன். பிரசாந்தன் என் 2 பேரையும் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கின்ற பொழுது அந்த கட்சியை அன்றைக்கு தலைமை நடத்தியிருந்த ஜிஎம் அழிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டான். அதனால் முடியாமல் போயிட்டாங்க. அதே போல இப்ப ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக தான் பிள்ளையான கைது செய்து வச்சுட்டு பேச்சார் கைது செய்யப்பட்டு இங்கே ஒருவன் காணாமல் போகிறதுக்கு தான் பிடிச்சார். ஆனால் அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் சொல்றாங்க ஈஸ்வர் குண்டு தாக்குதலுக்காக பிள்ளையான பிடிச்சிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ எவ்வளோ பொய்யன்றுவாங்க. அப்படி ஒரு நாளுமே அறிக்கை விட அது ஒரு சட்டத்திலே வந்தது. ஒரு ஆளை பிடிக்கி வச்சு குற்ற புலனாய்வுக்குதான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கணும். அறிக்கை சமர்ப்பித்த பிறகுதான் அவங்க வெளியிடும். அப்ப இதே சும்மா தேர்தல் பிரச்சாரத்துக்காக இன்றைக்கு ஜனாதிபதியிலிருந்து இருக்கிறார்கள் முழுப்பெற வாயிலே புள்ளியாங்க உலகம் முழுக்க பேச போடுறது வந்து புள்ளியா புள்ளியா புள்ளியா. அது நல்லவங்க நல்ல பிரச்சாரம் நாங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. அப்ப இதுல மிகவும் கவனமா இருக்கும். நாங்கள் அதனால அவர் நிரவலாகி இருந்து வெளியில் வருவார். ஏன்னா எதுவும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனைக்காக சும்மா பிடிச்சி வச்சிருக்கீங்க. அப்போ அதால் எங்களுக்கு ஒன்றும் நடக்க போகல. அப்போ இவனுக்கு ஒரு பிரச்சாரங்களை நீங்கள் நம்பிடப்பட விளையப்படும் எல்லா மக்களும். ஏன்னா தமிழ் தேசியம் வந்து சும்மா போலி தேசியம் தான் காய்ச்சி. அங்கே களுவாஞ்சிக்குடியில் ஒரு அசரம் இருக்காரு. களுவாஞ்சிக்குடி அசரம் அவர்கள் வந்து அவருக்கு புள்ளியான சொல்லாட்டி அவரை விட்டு கூட்டத்தில் அவன் இருக்கிறவார். எங்கே போனாலும் புள்ளியான 2 வருஷம் காய்ச்சி தான் அவர் சொல்லக்குவார். இப்போ கல்முனையில் முஸ்லீமோட சேர்ந்து கோட்பாடு போட்டு யாரு எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்க. எங்களுக்கு கல்முனையை பிரிக்கிறதுக்கு போராடுவோம் இல்லை. அங்கே அந்த பிரதேசத்துக்கு முஸ்லீமோட சேர்த்து தான் மெம்பர் போட்டிடுவார். அப்போ இதை நீங்கள் விளையாடணும். தேர்தல் காலத்தில் போதி வாக்குறுதியெல்லாம் வழங்குவாங்க. அங்கே மயிலத்தமிழ் பிரச்சனைன்றது இங்கே அந்த உரிமை பிரச்சனைன்றது அதுன்றது. ஆனால் தேர்தல் முடிஞ்சு ஒரு நாள் முடியும் போது அவனை மயிலத்தமிழ் விளங்கானே. அப்போ இதே மக்கள் விளம்பரக்கூடாதாங்க விழிப்பாடு தோண்டி மூவின சமூகங்களும் வாழும் சபைக்கு உட்பட்ட பகுதியில் இனவாதங்களை தூண்டி வாக்கு கேட்கின்றார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மக்ரூப் தெரிவித்தார். இன்று இவ்வாறு நாங்கள் அளிக்கின்ற வாக்கின் மூலம் எவ்வாறு எங்களுடைய பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி அல்லது உரிமை என்ற விடயத்தை எவ்வாறு பெறப்போகின்றோம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று தம்பலராம பிரதேச சபை என்பது மூவின மக்கள் வாழுகின்ற ஒரு சபை. இது ஒரு கிண்ணியா நகர சபை பிரதேச சபையை போன்ற அல்ல. மூவின மக்களும் வாழுகின்ற இருக்கின்ற ஒரு சபையாக காணப்படுகின்றது. இன்று தமிழ் மக்களுடைய வட்டாரம் காணப்படுகின்றது. இன்று சிங்கள மக்கள் வாழுகின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றன. எங்களுடைய முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறு 3 சமூகமும் வாழுகின்ற ஒரு சபை எந்த கட்சியின் ஊடாக எங்களுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று அது எல்லா தேர்தல்களையும் பார்க்கின்ற பொழுது சிலர் தேர்தல் என்றாலே இனவாதத்தை ஏற்படுத்துவதற்காக முன்வருகின்றார்கள். சிலர் இப்பொழுதுதான் இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தின் மூலம் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள். இன்று அவ்வாறு வருகின்ற தலைமைத்துவங்கள் இந்த இடத்துக்கு வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு இனவாத பிரச்சனைகள் முன்னெடுக்கின்ற பொழுது யாரும் எங்களுடைய சமூகத்துக்காக பேசுவதற்காகவோ என்னுடைய ஊர்களுக்கு வருவதற்கோ இன்று யாரும் தயாரில்லை. ஆனால் தேர்தல் மேடைகளில் மாத்திரம் எங்களுடைய உரிமை ஹதீஸ் குர்ஆன் என்று சொல்லுகின்ற இவ்வாறான தலைமைத்துவங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன விடயத்தை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். சென்ற தமிழக பிரதேச சபை எவ்வாறு நடைபெற்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் யார் எத்தனை ஆசனங்களை பெற்றார்கள், எந்தெந்த கட்சி எத்தனை ஆசனங்களை பெற்றது, அங்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுடைய நடவடிக்கைகள், அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வாறான ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு அவர்களுடைய வாக்குகளை அந்த சபையிலே அளித்தார்கள் என்பதை எல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும். இன்று எல்லாவற்றையும் மறந்தவர்களாக புதிதாக வந்து எங்களுக்கு வாக்கு போடுங்கள், இனிமேல் தான் நாங்கள் அபிவிருத்தி செய்வோம் என்று சொல்லுகின்ற இவர்களுக்கான என்ன உத்தரவாதம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது சகோதரர்களே. இன்று தேர்தல் மேடைகளிலே சொல்லப்படுகின்ற விடயங்கள் அல்லது சென்ற காலங்களிலே நடந்த
அந்த செயற்பாடுகள் தம்பலகாமம் போன்ற பிரதேசத்திலே நடைபெற்று இருக்கின்றது என்றால் அதனுடைய காரணம் யார்? அதற்கு பின்னால் இருந்தவர்கள் யார்? அதனுடைய நோக்கம் என்ன? அதற்கு பின்னர் என்ன கமிஷன், பதா, காசு போன்ற பல விடயங்கள் இந்த இடங்களிலே காணப்படுகின்றன. நினைக்கின்றேன் தம்பலகாம பிரதேச சபையும் இன்று ஊழல் மிக்க ஒரு சபையாக மாறுகின்ற அளவுக்கு, மாறி இருக்கின்ற அளவுக்கு இன்று காணப்படுகின்றது. ஆகையால் இந்த விடயத்திலே நாங்கள் தெரியப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இம்முறை நாங்கள் எல்லா வட்டாரத்திலும் சிறந்த வேட்பாளர்களை நியமித்திருக்கின்றோம். அதே போன்று அனுபவசாலிகள், புதியவர்கள், இளைஞர்கள் என்ற பலர் கருத்தில் கொள்ளப்பட்டு இம்முறை நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் திருகோணமலை மாநகர சபைக்கான இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடும் கந்தசாமி செல்வராசா தாம் சங்கினை ஆதரிப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் காணொளி உண்மைக்கு புறம்பானது என கருத்து தெரிவித்துள்ளார். இப்போது சமூக ஊடகங்களிலே எங்களை பற்றியான ஒரு காணொளி வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காணொளி முழுவதும் பொய்யான காணொளி. அந்த காணொளியிலே பரப்பப்படுகின்ற பொய்யான பிரச்சாரம். நாங்கள் சென்ற முறை இலங்கையில் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட எங்களுடைய தமிழ் வேட்பாளருக்கு பொது சின்னமான சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட குழு கூடி ஆராய்ந்த அந்த காணொளியை தற்போது இங்கே மாநகர சபையிலே போட்டியிடுகின்ற மாற்று கட்சிகள் அந்த காணொளியை எடுத்து மாற்றி எடிட் பண்ணி தங்களுக்கு தேவையான மாதிரி அதை பிரசுரித்திருக்கின்றார்கள். அந்த காணொளி முழுதும் பொய்யான ஒரு விடயம். அதை நீங்கள் நம்ப வேண்டாம். நாங்கள் இப்போதும் வீட்டு சின்னத்திலே தான் நிற்கின்றோம். வீட்டு சின்னத்துக்கே உங்களுடைய வாக்கை நீங்கள் அளிக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் பூராகவே நாங்கள் வீட்டு சின்னத்திலே நிற்கின்றோம். வீட்டு சின்னத்துக்கே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டத்திலே போட்டியிடுகின்ற அத்தனை இடங்களிலும் திருவண்ணாமலை தமிழரசு கட்சி 3 இடங்களை முக்கியமாக கைப்பற்றும். மற்ற ஏனைய இடங்களிலும் எங்களுடைய தமிழரசு கட்சி கூடிய ஆசனங்களை பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நீங்கள் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது சமூக வலைத்தளங்களில் வருகின்ற அந்த காணொளி முற்றிலும் பொய்யான ஒரு விடயம். அதை நாங்கள் மறுக்கின்றோம். எனவே நீங்கள் வீட்டுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்களை நாம் புறக்கணிக்க போவதில்லை. அவர்கள் சுதந்திரமாக வாழும் உரிமையை உறுதிப்படுத்துவோம். ஜனாதிபதி. பாதுகாப்பு அதிகாரியின் திடீரிட மாற்றம். ரணில் விக்ரமசிங்க தரப்பிடமிருந்து விசேட அறிக்கை. காணி சுவீகரிக்கும் வர்த்தமானியை மீளப் பெற வேண்டும். இல்லாவிட்டால் ஜனாதிபதி அனுரவை ஜால் மண்ணுக்குள் கால் வைக்க முடியாமல் செய்வோம். MA சுமந்திரன். அனுர் அரசாங்கத்தின் அபிவிருத்திக்கான பங்களிப்புகள் குறித்து கேள்வி எழுப்பினார் சாகர காரியவசம். தமிழரசு கட்சியுடன் இணைய தயார். கஜேந்திரகுமார் MP அதிரடி அறிவிப்பு. நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குறுமுதல்வர் இறைவனடி சேர்ந்தார். வவுனியா காவல் நிலையத்தை இடமாற்றி வியாபார தொகுதி அமைக்கப்படும். அரசியல் பழிவாங்கலினால் திட்டமிட்டு பிள்ளையானை கைது செய்தார்கள். கருணா தெரிவிப்பு. இனவாதங்களை தூண்டி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றனர். இம்ரான் MP தெரிவிப்பு. சங்கினை ஆதரிப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் காணொளி உண்மைக்கு புறம்பானது. கந்தசாமி செல்வராசா. இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.